வணக்கங்க. ஈரோடு கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய அரிசியும் பருப்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த பொடியும் நம்ம சேர்க்குறதில்ல. சரியா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பாக்ஸில் இருக்கக்கூடிய சாமான்களை வச்சு நம்ம சுவையான மணமான அரிசியும் பருப்பு செய்யலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், அடுத்தது வரமிளகாய், கருவேப்பிலை, தக்காளி. மசாலா அரைக்கிறதுக்கு தேவைன்னு பார்த்திங்கன்னா, சீரகம், சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொத்தமல்லி. இதை அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதோடு நாம் இஞ்சியும் பூண்டையும் போட்டு அரைச்சிக்குவோம். சரிங்களா? இப்போ இந்த மசாலாவை சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு துண்டு ஏலக்காய், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணிட்டோம். இப்போ இந்த பவுட்ருக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோன்னா, பூண்டு அதோட இஞ்சி இதையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கிறோம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பில் குக்கர் வச்சுக்கணும். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கடலெண்ணெயை இதோடு சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்தும்போது தான் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு வெடிச்ச உடனே சின்ன வெங்காயம் சேர்த்திக்கணும். அதோடைய வரமிளகாய், அதோட கருவேப்பிலை, இது நல்லா வணங்கட்டும். இது பொன்னிறம் ஆகணும் அப்படின்னு இல்லைங்க. ஓரளவுக்கு நம்ம இந்த கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நமக்கு சாப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம சாப்பிடும்போது இந்த சின்ன வெங்காயம், தக்காளி பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வெங்காயம் ரொம்ப வணங்கிடுச்சு அப்படின்னா சாப்பாடு வேகும்போது அது கரைஞ்சிரும். ஆனால் நம்ம இந்த முழு வெங்காயம் அப்படியே போட்டு ஓரளவுக்கு பாதிக்கு உட்கானோன்னே வச்சுருந்தோம்னா, அரிசி போட்டோம்னா நமக்கு சாப்பாட்டோடு சாப்பிடும்போது அந்த சின்ன வெங்காயமும் வரும், நமக்கு முழுசாக அப்படியே வரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எந்த பொடியும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா மட்டும்தான் போட போகிறோம். அதோட மஞ்சள் தூள் மட்டும், கலருக்காக மஞ்சள் தூள் மட்டும் நம்ம போட போகிறோம். இதுவும் பாதி அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப வெந்ததுன்னா சாப்பாடு செய்யும்போது கரைஞ்சி போயிடும். போதும், இந்த பக்குவம் வெந்திருந்தால் போதும்.
இதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே சேர்க்கணும். இந்த மசாலா சேர்க்கும் போதே நல்லா வாசனை வரும் நமக்கு. ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கிறதுனால நல்லா வாசனை வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள்தூள், இந்த மஞ்சள்தூளை எண்ணெயில் கொஞ்சம் வணங்கிக்கணும் பச்சை வாசனை போகிறதுக்காக. சாப்பாட்டுக்கு கலரை கொடுக்குறது இந்த மஞ்சள்தூள் தான், வேறு எதுவும் நம்ம சேர்த்தலை. இதில் எந்த மசாலாவும் சேர்த்தலை. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பருப்பு முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடணும். இப்போ இந்த ஊற வச்சுருக்கிற பருப்பை முதல்ல போட்டணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதுங்க, ரொம்ப ஊற வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். முதல்ல பருப்பை போட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற அரிசியை போட்டு உப்பை போடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். கழுவி ஊற வச்ச பருப்பு, இந்த எண்ணெயிலேயே போட்டோம்னா தான் சாப்பாடும் நமக்கு உதிரி உதிரியாக வரும், நல்லா பளபளன்னு வரும். இப்போ இது ஒரு கலரிட்டு இதுக்குள்ளே நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதையும் ஒரு பரட்டிடணும். நல்லா எண்ணெயில் பிரட்டி விடணுங்க. அப்போ தான் சாப்பாடு வந்து நமக்கு உதிரி உதிரியாக வரும், பளபளன்னு வரும். அரிசியை நல்லா இந்த மாதிரி கலரிடணுங்க. நான் 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். காப்பிடிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். பழைய அரிசிங்கிறனால கொஞ்சம் சேர்த்து தண்ணி வைப்பேன். இப்போ பருப்பும் சேர்த்து இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம தண்ணி வைக்கணும். ஒரு 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கணும். இதில் கல்லுக்குள்ளே முருங்கைத்தலை போட்டு வறுத்து வச்சுருக்கேங்க. வறுத்த உப்பு இது.
நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு உப்பு பார்த்துக்கணும். உப்பு பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா நல்லா கொதிச்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியும் பாதி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கணும். ஒரு சிம்மில் வச்சுக்கணும். இப்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். பளபளன்னு நமக்கு சுவையான அரிசியும் பருப்பு தயார். இப்போ நான் குக்கரை விசிலை கழட்டிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுறேங்க. சூடான சுவையான வீடே கமகன்னு மணக்கக்கூடிய அரிசியும் பருப்பு ரெடி. பார்த்தீங்களா, இந்த வெங்காயமெல்லாம் அப்படியே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தூவி வைக்கலாம். சாப்பிட்லாம். வீடே கமகம்னு மணக்கக்கூடிய உதிரி உதிரியாக வரக்கூடிய அரிசியும் பருப்பு உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் இதில் எந்த பொடியும் நம்ம சேர்க்காம நம்ம மசாலா பாக்ஸில் இருக்கக்கூடிய மருந்து பொருளை வச்சே நம்ம செஞ்சுருக்கோம். உடலுக்கு ஆரோக்கியமானது. நன்றிங்க.